ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலர்ஸ் பாயிண்ட். நீங்கள் எல்லாரும் நட்டூரா பிராண்டோட மேங்கோ பார் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அச்சசல் அதே மாதிரியான டேஸ்ட்ல மேங்கோ பார் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேம் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ பார் செய்யறதுக்கு நான் இங்கே 2 மாம்பழமும் ஒரு மாங்காயும் எடுத்திருக்கேன். இது வெளியில பார்க்க தான் காய் மாதிரி தெரியும், பட் உள்ளுக்குள்ள பழமா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா எல்லாமே பழமா எடுத்துப்பாங்க. நம்ம எல்லாமே பழமா எடுத்துக்கிட்டோம்னா பழத்துல இனிப்பு மட்டும்தான் இருக்கும், புளிப்பு இருக்காது. பட் மேங்கோ பாரை பொறுத்த வரைக்கும் மேங்கோ பார்ல இனிப்பு புளிப்பு ரெண்டுமே கலந்து இருக்கும். நல்ல புளிக்கிற மாம்பழமா இருந்தா நம்ம 3மே மாம்பழமாவும் எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி லம்ஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்ல, பெரிய பெரிய லம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க நான் ஸ்ட்ரெயின் பண்ணாம தான் எடுத்துக்கிறேன். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சு அடுப்பை சிம்ல வச்சிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருக்க மேங்கோ பல்ப்பை இதுல ஊத்திக்கலாம். இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டா 200 கிராம்ஸ். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் இதை அடுப்புல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா 3 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு கவர் எடுத்திருக்கேன், ஒரு திக்கான பிளேட் எடுத்திருக்கேன். இந்த திக்கான பிளேட்டை நான் இந்த கவருக்குள்ளே போட்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயில காய வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கவரும் காற்றுல பறக்காமல் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சதை ஆறிட்ட உடனே இந்த மாதிரி பிளேட்ல ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சூடாக டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கவர் மெல்ட் ஆகிடும், அதனால தான் ஆறிட்ட உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம இதை நல்லா கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வெயிலில் காய காய கொஞ்சம் தின்னாகும், அதனால தான். இதை ஒரு 2 டேஸ் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். 2 டேஸ் நல்லா காஞ்சிட்ட உடனே இந்த மாதிரி இருக்கும். இப்போ சைடெல்லாம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நம்ம சைடெல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். பிச்சிட்டோன்னா அழகாக நம்ம கவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ கவர்லேருந்து இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேங்கோ ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அழகாக நம்மளோட டிசையர்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மேங்கோ பார் செய்கிறதுனால பார் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு லேயராக போட்டுக்கலாம். மேலே மேலே அடுக்கி வச்சா நம்ம லேயர் ஃபார்ம் ஆகிடும். இது ஒன்றுத்துக்கு கூட ஒன்று பெருசாக ஒட்டாது. நம்ம அழகாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ரோலாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேங்கோ பாராவும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்பில் தான் இருக்குது, பரவாயில்ல, ஓகே, நம்ம சாப்பிட தானே போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சுவையான சூப்பரான மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. அச்சசல் நட்டூராவோட மேங்கோ பார் மாதிரியே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு சேரும். Thank you for watching. Take care. Bye bye. See you in my next video.